அந்த வகையில் இந்த மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அன்பு தலைவர் சிவா அவர்களே, இங்கே இந்த மாநாட்டை துவக்கி வைத்து மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைமை மட்டுமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு விவரங்களை தொகுத்து துவக்க உரையாக சொன்ன சங்கத்துடைய நாமக்கல் மாவட்ட அமைப்பாளர் எம்ஆர் முருகேசன் அவர்களே, இங்கே மேடையில் இந்த மாநாட்டை வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமை மேடையுடைய தலைவர் ரங்கசாமி அவர்களே, இந்திய மாணவர் சங்கத்துடைய தலைவர் கண்ணன் அவர்களே, இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக பல்வேறு வகையில் உழைத்திருக்கக்கூடிய சகோதரர் சேந்தமங்கலம் பழனிசாமி அவர்களே, சகோதரர் வடுகப்பட்டி பழனிசாமி அவர்களே, சிவியாம்பாளையம் சேதுபதி அவர்களே, அப்புறம் ஏராளமான நண்பர்களே, என் பேரெல்லாம் போட்டு முன்னிலை வைக்கக்கூடிய நண்பர்களே, இறுதியாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக பல்வேறு வகைகளில் உதவி செய்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் சங்கத்துடைய மாநில அகில இந்திய தலைமைகளின் சார்பாகவும் முதல்ல வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு இடங்களுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு நம்முடைய பிரச்சனைகள்லாம் யாரும் காது கொடுத்து கேட்காமல் இந்த மாநாட்டுக்கு போகிற பொழுதாவது நம்ம பிரச்சனைகளை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டாங்களா என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நீங்க என்ன எதிர்பார்ப்போடு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான உறுதியான முடிவை, தீர்மானத்தை இறுதியாக நாம் இங்கே எடுக்க வேண்டியது. இந்த மாநாடு தீர்மானத்தை ஏற்றுவதோடு இந்த மாவட்ட நிர்வாகத்தை மட்டுமல்ல, அரசாங்கத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த தீர்மானத்தை வெற்றியாக்குவதற்கு நாம் என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டிய, என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தலையிடும். குறிப்பாக இந்த மாநாடுங்கிறது ஏதோ மேடையில் இருக்கக்கூடிய 1-2 தலைவர்கள் பேசுறதுக்கான மாநாடு அல்ல. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய மாநாடாக இது இருக்க வேண்டும். இதுதான் இந்த சங்கத்துடைய விருப்பம். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாநாடாக இது மாறணும். நமக்கு இந்த சேந்தமங்கலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்ல இருந்து பல்வேறு சிரமங்களுக்கு இடையே இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நண்பர்கள், நம்ம இதுக்கு முன்னாடி இப்படிலாம் மாநாடுக்கு போனதாக போயிருக்க மாட்டோம். எனவேதான் இங்க வந்து ஒருத்தர் பேசுற பொழுது கூட மற்றவங்க நீங்க பாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. மற்றவங்க பேசுறது நம்முடைய பிரச்சனையை சேர்த்துதான் பேசுறாங்க, நம்மளுடைய பிரச்சனையும் அதில் சம்பந்தப்பட்டிருக்குங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியல. எதிர்காலத்தில் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். ஒரு மாநாடு அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரம் நாம நடத்துறோம். அது நமக்கான மாநாடு. ஏதோ இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்காகவும் இந்த சங்கம் விருப்பப்பட்டு வலிந்து கட்டி நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாநாடுன்னா தலைவர்கள் பேசுறத மட்டும் இல்ல, மற்றவங்களும் என்ன பேசுறாங்கிறத கவனிக்கணும். எதிர்காலத்தில் நாம இதெல்லாம் நம்முடைய பிழைகளை, நம்முடைய தவறுகளை கலைந்து நம்ம செயல்படுவோம். நண்பர்களே, நீங்க பேசின ஒவ்வொருத்தரும் பேசுறது மட்டும் இல்லை, உங்களுடைய ஆதங்கங்களை, கோபத்தை கொட்டி தீர்த்தீங்க, அழுதிங்க. உண்மையா இல்லையா?